ஒரு சிறு வயது, அதாவது 11 வயசு ஒரு பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டு நம்ம மருத்துவமனையில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கடந்த மாதம், அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி பண்ணியிருக்கிறோம். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பாண்டிச்சேரியில் பண்ணுறதுங்கிறது புதுசு இல்லை. அந்த சின்ன வயசில் ஒரு பையனுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான சமாச்சாரம். அது மட்டும் இல்லை, அந்த பையன் ஒரு பேக்ரவுண்டு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஏழ்மையான, ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்த பையன். அவங்க முழுக்க முழுக்க அவங்க அம்மாவால் பராமரிக்கப்பட்டு வந்தவன். நம்ம ஹாஸ்பிட்டலில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடி பல மாதங்களாக டயாலிசிஸ், அதாவது 1 நாள் ஒரு நாளைக்கு கீமோ டயாலிசிஸ் வைத்தியம் செய்து கொண்டிருந்த அந்த சிறுவனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஃப்ரீயாக பண்ணோம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு ரொம்ப நார்மலாக ரெக்கவர் ஆகி எல்லாரும் போல் இருக்கிறாப்புல. இந்த குழந்தைக்கு ஆக்சுவலாக ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூரின் கிட்னியில் உற்பத்தியாகி பிளாக்ரிக்கு வரும். சில குழந்தைங்களுக்கு திருப்பி யூரின் போகும்போது பின்னாடியே கிட்னிக்கு போகும். அது பை பர்த்து. அப்படியே ஒரு தடவை யூரின் போகும்போது பின்னாடி போட்டு அந்த பேக் ப்ரெஷரில் கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு அதனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகி அப்படி ஏற்பட்ட தொந்தரவு.